இந்த வழக்கு சம்பந்தமா சரியா? 25ஆம் தேதி 25/12/2024 ஐயா நமது எதிர்க்கட்சி தலைவர் பெண்கள் பாதுகாப்பிற்கென்றே இந்த மண்ணில் நடமாடும் தெய்வம் என்ன சொல்லியிருக்கு? குற்றவாளிகளை கைது செய்வதுடன் உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை வாங்கி கொடுப்பதை மிக விரைவாக வழக்கு நடத்தி உறுதி செய்ய வேண்டும். யாரு? எடப்பாடி பழனிசாமி. இப்பவும் நீங்க அவர் முகநூல் போனா பார்க்கலாம், ட்விட்டர் போறவங்க பார்க்கலாம். இப்போ 57ல எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு கேட்கிறாரு. இது என்னது? இல்ல மற்ற பாலியல் வழக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல? தம்பி உண்மை. இப்போ இந்தியாவில் 2009-10 நிர்பயா வழக்குன்னு ஒன்று உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படவே இல்லையா என்ன? அதுக்கு முன்னாடி கற்பழிப்பு வழக்குனே ஒரு வழக்கு கிடையாதா என்ன? இல்லையா? அப்போ ஒரு இடத்துல பீப்புள்ஸ் மொமெண்டம் உருவாகும், ஒரு அதிர்வு உருவாகும். உருவாகும் போது அதை நீதிமன்றங்கள் கண்காணிக்கின்றன. இப்போ இதுவும் அப்படிதான். ஒரு இதில் நடந்த பொழுது இது ஒரு பெரிய விஷயமா மாறுகிற போது நீதிமன்றம் நேரடியாக தன்னுடைய கண் பார்வையில் நடத்தி முடிக்குது. இதில் என்ன தப்பு? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான தீர்ப்புகள் வந்துவிட்டது. மிக தெளிவாக உயர் நீதிமன்றம் தெளிவாக அதனுடைய பார்வையில் நடத்தி முடித்திருக்கிறது. நான் சொன்னதை போல இந்த வழக்கு இவ்வளவு வேகமாக நடந்ததில் நீதிமன்றத்திற்கும் பங்குண்டு, காவல்துறைக்கும் பங்குண்டு, தமிழ்நாடு அரசிற்கும் பங்குண்டு. அதாவது ஏன் இந்த வழக்கில் மட்டும் இவ்வளவு வேகம்னா, நிறைய வழக்குகள் இதே மாதிரி 60 நாட்களில் முடித்த வழக்குகள் இருக்கிறது. அது நீதிமன்றங்கள் சில நேரங்களில் இது போன்று மக்கள் குழுமங்கள் ஒரு பெரும் அளவில் ஒரு மொமெண்டம் உருவாகிற போது அதை செய்வது இயற்கை. ஏற்கனவே அப்படி நடந்திருக்கிறது. வேணும்னு கேட்டது அவரு. இப்ப எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. இது என்னது? என்ன